Hello friends, welcome back Tech with Thamim. This is Thamim. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா வேலிடேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டா வேலிடேஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை அந்த டேட்டா வேலிடேஷன் கூகுள் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ எக்ஸலில் டேட்டா வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். டேட்டா வேலிடேஷனில் டூ டைப் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ வேலிடேஷன் அண்டு போஸ்ட் வேலிடேஷன். ப்ரீ வேலிடேஷன் என்னென்னா உங்களுக்கு டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணி அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணும். அடுத்தது போஸ்ட் வேலிடேஷன் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேட்டகரி வரும். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் டேட்டா வேலிடேஷன் அண்டு சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அண்டு கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள்ஸ். இந்த 3 டேட்டாவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா வேலிடேஷன். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி டேட்டா சாம்பிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் டேட்டு, ரீஜியன், ரெப்பு, ஐட்டம், ஒரு யூனிட் காஸ்ட்டு அண்ட் டோட்டல் காஸ்ட். ஸோ இந்த சாம்பிள் டேட்டா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஆல்ரெடி இருக்குது, என்ட்ரு பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நம்ம எப்படி போஸ்ட் வேலிடேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஆர்டர் டேட் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா 2021 இருக்கிறோம். இந்த கரண்ட் இயர் பார்த்திங்கன்னா 2021. நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது ப்ரீவியஸ் டேட்டா இருக்கா வேலிடேட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு வந்து எது வரைக்கும் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து டேட்டா வேலிடேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி இது டேட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால டேட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் டேட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸல் ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு. ஸோ என்ன செஞ்சுக்கிறேன்னா 1வது மாதம் 1ஆம் தேதி 2020 போட்டுக்கிறேன், 12வது மாதம் 31 2020 போட்டுக்கிறேன். ஸோ 1 இயருக்கு டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா தவிர்த்து வேறு ஏதாவது டேட்டா இந்த டேட்டில் டேட்டா இருந்துச்சுன்னா எனக்கு மார்க் பண்ணி காட்டணும், வேலிடேட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, இந்த வேலிடேஷனை இங்கே பண்ண போகுது இந்த எக்ஸலு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே ஆகலை. ஸோ எந்த ஒரு வேலிடேஷன் நடக்கலை. ஸோ இங்கே மறுபடியும் வந்து டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா எனக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலிடேட் பண்ண டேட்டாவை இது சர்க்கிள் பண்ணி காட்டும். கரண்ட் இயர் டேட்டாவை நம்ம ஒரு ஃபைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் டேட்டா. நம்ம இதை வந்து ரீகரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் டெலீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம டெலீட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருந்தோமோ அதேமாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துக்கிட்டேன்னா அந்த வேலிடேஷன் பாயிண்ட்ஸும் போயிடும். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்ஸ் இருக்குது. இதில் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 100 பிலோஸ் தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் வந்து இங்கே நிறைய வந்து 555 காட்டுது, 666 தான் காட்டுது. மேபி அவங்க டைப் பண்ணும்போது 66 போடும்போது 666 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம இங்கே வந்து நம்பர்ஸில் செக் பண்ண போகிறோம். டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன், டேட்டா வேலிடேஷன் போகிறேன், டேட்டா வேலிடேஷன் அனது எனி வேல்யூவை நான் வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டு எனக்கு பெட்வீன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் 1லேருந்து 100 வரைக்கும் தான் இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் மறுபடியும் போயிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் வேலிடேட் கொடுத்தனே உங்களுக்கு இந்த காலம் வந்து ஹைலைட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா 100 போகிறதுக்கு பதில் 100 போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து ரீகரெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து 100 போடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமூவ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டேட்டா வந்து ரீகரெக்ட் பண்ணனால அடுத்து நான் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்குது. அதனால் வந்து இதையும் வந்து சர்க்கிள் பண்ணி காட்டுது. இது வந்து 555 தான், என்ட்ரு பண்ணிப்போம். அடுத்து வந்து 666. ஸோ 66 தான், அதையும் என்ட்ரு பண்ணிப்போம். இப்போ வந்து டேட்டாவை நம்ம ரீவேலிடேட் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது எல்லா டேட்டாவும்.
இந்த டேட்டா வேலிடேஷன் இங்கே மட்டும் யூஸ் ஆகாது, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் என்ட்ரு பண்ணும்போது ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலிடேட் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து போஸ்ட் வேலிடேஷன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த போஸ்ட் வேலிடேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸில் மொத்தமாகவே எனக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. இதோட ஐட்டம்ஸோட டெக்ஸ்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6 லென்த்து தான் இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன்ஸ் அண்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், டெக்ஸ்ட் லென்த்து. ஸோ அதை கொடுத்துட்டு பெட்வீன் கொடுத்துட்டு எனக்கு 3 to 6 வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே கொடுத்துறேன். இப்போ மறுபடியும் போயிட்டு சர்க்கிள் இன்வாலிட் டேட்டான்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹைலைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பென் ஸ்பேஸ் செட்டுன்னு இருக்குது. மொத்தமாக இதில் 7 லென்த் இருக்கிறனால ஹைலைட் ஆகுது. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா டோட்டலாக வந்து இங்கே 7 லென்த்து தான் இருக்குது. அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது டேட்டா. ஸோ அதனால் என்ன செஞ்சிடறேன்னா டேட்டா கிளியர் பண்ணிக்கிறேன். இதை டேட்டா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மறுபடியும் டேட்டா வேலிடேஷன்லேயே போயிட்டு கிளியர் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா கிளியர் செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்கிற டேட்டா வேலிடேஷன் ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் போஸ்ட் வேலிடேஷனா என்னன்னு. இப்போ வந்து ப்ரீ வேலிடேஷன் போயிடுவோம். ஸோ நான் வந்து இந்த ஷீட்டோட ரீநேம் பண்ணிட்டேன் போஸ்ட் வேலிடேஷனு. ஸோ போஸ்ட் வேலிடேஷன் தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது ப்ரீ வேலிடேஷன் போயிடும். இது எப்படி ஒரு ஷீட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் ரைட் அண்ட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எனக்கு இந்த ஷீட்லேயே இது ஒர்க் புக் எந்த ஷீட்டுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லி இங்கே கேட்குது. காப்பி ஆகணும். நம்மளுக்கு வந்து இந்த ஷீட்லேயே தான் காப்பி ஆகணும். அதனால் வந்து எக்ஸல் வேலிடேஷன் இந்த ஷீட் நேமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டு எண்டுன்னு இருக்குது, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ காப்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தனே எனக்கு இதே நேமில் இன்னொரு ஷீட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து ப்ரீ வேலிடேஷன் நேம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ப்ரீ வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி டேட் இருக்குது. இங்கே டேட் என்ட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் இயர் டேட்டா தான் என்ட்ரு பண்ண போகிறோம். அதனால் வந்து எது வரைக்கும் உங்களுக்கு டேட்டா வேணுமோ அது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வேலிடேஷன் போயிடுறேன். வேலிடேஷனில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிடுறேன். எனி வேல்யூ இருக்கிற இடத்துல டேட்டுன்னு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் எனக்கு வந்து லாஸ்ட் இயர், அதனால் ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு டேட்டு அண்டு 2020 நீங்கள் என்ட்ரு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு 12 மந்த்து 31 டேஸு அப்புறம் 2020 இங்கே டேட்டா வேலிடேஷன் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் லாஸ்ட் இயர் டேட்டை வந்து என்னால் என்ட்ரு பண்ண முடியும். இன்கேஸ் நாங்கள் இப்போ கரண்ட் டேட்டை நான் என்ட்ரு பண்ணேன்னா இட் ஷோயிங் எரர், என்ட்ரு பண்ண வேல்யூ வந்து இஸ் நாட் வேலிடுன்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து கேன்சல் கொடுத்தேன். இல்லைன்னா ரெட்ரி கொடுத்திங்கன்னா மறுபடியும் அதே செலக்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு வந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் என்ட்ரு ஆயிரும். என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ரீ வேலிடேஷன். அடுத்தது வந்து ரீஜியன் பார்த்தீங்கன்னா 3 ரீஜியன் தான் இருக்குது. ஸோ அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 4லேருந்து மேக்ஸிமம் வந்து 7 தான் இருக்குது. அதையும் செட் பண்ணிடுவோம். மேபி வந்து இன்வாலிட் டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன், டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு டெக்ஸ்ட் லென்த்துன்னு கொடுத்துட்டு மினிமம் வந்து 4 கொடுத்துட்டு மேக்ஸிமம் 7, ஸோ அதுவும் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் கொடுக்குறேன். சென்ட்ரல் கொடுத்தனே அதை அக்செப்ட் பண்ணிக்குது. இதுவே வந்து நம்ம சென்ட்ரல் வேறு எதாவது நேம் கொடுப்போம். 7க்கு மேலே கொடுத்தனே இது என்ன சொல்லுதுன்னா மறுபடியும் அதே எரர் த்ரோ பண்ணுது. ட்ரீ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா மறுபடியும் அக்செப்ட் ஆயிரும். இப்போ நம்ம 4 கேரக்டர் கொடுக்குறோம், ஓகே ஆகிடுது. ஓகேங்களா? ஐட்டம்ஸும் நீங்கள் இதேமாரி வந்து டெக்ஸ்ட்டில் வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி ஐட்டம் லென்த்தையும் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடையும் நான் ஐட்டம் ஃபீல்டில் போய்ட்டு என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ட்ராப் டவுன் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு எது வரைக்கும் ட்ராப் டவுன் வேணுமோ அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சோர்ஸ் இருக்கும். சோர்ஸில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி இந்த டேட்டாவை மட்டும் நம்ம கொடுத்துட்டு ஓகே அப்படி கொடுத்திங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் வந்து அது லிஸ்ட் ஆகணுமோ அந்த நேம் மட்டும் லிஸ்ட் ஆகும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ட்ரு பண்ணாமலே அந்த டேட்டா வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணாமலே அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுற மூலிமா அந்த செல்லில் வந்து டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதை தவிர்த்து நம்ம என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதை எரர் த்ரோ பண்ணும். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் வேலிடேஷன் தான். ஸோ அந்த ட்ராப் டவுனில் இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதர்வைஸ் வந்து எனக்கு ஏதாவது நான் டைப் பண்ணேன்னா அந்த வேலிடை அக்செப்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் வில் த்ரோயிங் எரர். ஓகேங்களா? இந்த யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் தான் இருக்கணும். அதனால் வந்து நான் இங்கே செட் பண்ணிடுறேன் அந்த வேலிடேஷன். ஜஸ்ட்டு வந்து ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் ஹோல் நம்பர் 1லேருந்து 0 செலக்ட் பண்ணிக்கிறேன். பெட்வீன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து 1லேருந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் தான் செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். 1 2 3 100 101 அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த எரரை கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர எரரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு மறுபடியும் வந்து இந்த டேட்டாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுக்குறேன். ஆல்ரெடி செட் பண்ண அந்த ரூல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இன்புட் மெசேஜில் டைட்டில் நான் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்புட் மெசேஜ் கொடுத்துறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாவே அது ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுது. இன்ஃபோன் கொடுக்குது. இன்ஃபோன்றது டைட்டில். என்டர் வேல்யூ பெட்வீன் 1 to 100 இது வந்து மெசேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி மெசேஜ் ஷோ பண்ணணும்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். டேட்டா வேலிடேஷன் அடுத்த இன்புட் மெசேஜ் நம்ம கொடுத்தாச்சு. எரர் அலர்ட். இன்கேஸ் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா அதை வந்து எரர் த்ரோ பண்ணுதில்ல, அதை கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னா இங்கே வந்து 2 ஸ்டைல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாப்பு, ஒன்று வந்து வார்னிங் மட்டுமே என்ட்ரு பண்ணோம். நம்ம ஸ்டாப்னே வச்சுட்டு டைட்டில் இன்வேலிட்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து எரர் மெசேஜ் ஷுட் பி என்டர்டு 1 to 100 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் மெசேஜ் கூட நம்ம 101ன்னு கொடுத்துறேன். என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்வேலிட் நான் கொடுத்த டைட்டில் வந்திருக்கு. ஷுட் பி என்டர்டு 1 to 100ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100க்குள்ளே தான் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரேஞ்சில் அவங்க அந்த வேல்யூவை என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டேட்டா எங்கேருந்து ஃபெச் பண்ணுதுன்னா இந்த டேட்டாவை தான் ஃபெச் பண்ணுது. இங்கேருந்து தான் டேட்டா அங்கே ஃபெச் பண்ணுது. ஸோ இங்கே வந்து இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் இங்கே ஒரு என்ட்ரு பண்ணுறேன்னா வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேபிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா கொடுக்குற டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து இன்செட்டில் டேபிள்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்செட்டில் டேபிள்னு இருக்கும். இல்லைனா Ctrl+T ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் டேபிள்னு வரும். ஸோ மை டேபிள் ஹேஸ் எ ஹெட்டர் இருக்கும். ஸோ ஹெட்டர் இருந்துச்சுன்னா இந்த டிக் பண்ணிக்கோங்க. ஹெட்டர் இல்லைனா டிக் பண்ணாதீங்க. ஸோ என்னோட டேட்டாவில் வந்து ஹெட்டர் இருக்குது, அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு எங்கே இந்த டேட்டா ஷோ பண்ணணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ லிஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும், அதனால் லிஸ்ட்டுன்னு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் சோர்ஸ் வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு அந்த டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம்ல, ஸோ கேலேருந்து இது வரைக்கும் டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா இங்கே வந்துடும். டேட்டா உங்களுக்கு அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி இங்கே வந்துடும். இன்கேஸ் நான் வந்து ஒரு டேட்டாவை இங்கே டெஸ்க்டாப்னு இருக்குது. ஸோ இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டேட்டா ஐட்டமில் அந்த வேல்யூ வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகும், உங்களுக்கு அதுலேருந்து போயிடும். ஸோ இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு அந்த டேட்டா வந்து போயிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீ வேலிடேஷன் அண்ட் போஸ்ட் வேலிடேஷன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.